மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே நிறைவேறியிருக்கிறது விபிஜி ராம்ஜி மசோதா. மக்களவையில் நேற்று நள்ளிரவு வரை இதன் மீதான விவாதம் தொடர்ந்து நடந்து வந்தது. கடும் அமளிக்கிடையே நடந்தது. இந்நிலையில் மக்களவையில் இந்த மசோதா நிறைவேறியிருக்கிறது. மசோதா நிறைவேற்றம் என்று அறிவித்து அவையை நாள் முழுவதும் ஒத்திவைத்திருக்கிறார் சபாநாயகர் ஓம் பிர்லா. மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கிடையேயும் அமளிக்கிடையேயும் நிறைவேறியிருக்கிறது விபிஜி ராம்ஜி மசோதா. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நேற்றிலிருந்தே தொடர்ந்து நாம் இது குறித்த தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு ஒரு எதிர்ப்பு இருந்தது எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்தியில. நள்ளிரவு வரை எல்லாம் விவாதம் போச்சு. இப்போ மசோதா நிறைவேறி இருக்கிறதே, என்ன விவரம்? ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலே மாறுதல்களை செய்யும் இந்த சர்ச்சைக்குரிய மசோதா மீது இன்று விவாதம் தொடர்ந்தது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பதிலளிப்பார் என அறிவித்த உடனேயே எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் எழுந்து நின்று இந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடாது, நாடாளுமன்ற சிறப்பு குழு அல்லது நிலைக்குழுவுக்கு அனுப்பி பரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்கள். நாடாளுமன்ற குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக விரிவான பரிசீலனைக்கு பிறகே இந்த மசோதா மீண்டும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிறகு நிறைவேற்றப்படலாம் என்ற கருத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் இதை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்றுக்கொள்ளவில்லை. நேற்று இரவு நீங்கள் சொன்னது போல நள்ளிரவை கடந்து 1:40 வரை விவாதம் நடைபெற்றது. 98 மக்களவை உறுப்பினர்கள் அந்த விவாதத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். இவ்வளவு விரிவாக 8 மணி நேரம் விவாதம் நடைபெற்றிருக்கும் சூழலிலே இன்று அமைச்சர் பதிலளிக்க வேண்டும். அதன் பிறகு மசோதா மீதான வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும் என சபாநாயகர் தெரிவித்தார். இதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டனர். தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பிக் கொண்டே இருந்தனர். மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விவாதத்துக்கு அளித்த பதில்களை யாரும் கேட்க முடியாத சூழலிலே தொடர்ந்து முழக்கங்கள் எழுந்து கொண்டிருந்தன. அத்தகைய சூழ்நிலையே அவர் தனது பதிலை நிறைவு செய்தார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது என அறிவித்த உடனேயே சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையை நாள் முழுவதுக்கும் ஒத்திவைத்தார். அதாவது நாளை காலை 11 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த சர்ச்சை காரணமாக, இந்த மோதல் காரணமாக இதன் பிறகு நடைபெறுவதாக இருந்த முக்கிய விவாதம் டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலே காற்று மாசு காரணமாக ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விவாதம் இன்று தடைப்பட்டிருக்கிறது. அந்த விவாதத்தை இன்று மக்களவையில் நடத்த முடியும். கடுமையான மோதலுக்கிடையே சர்ச்சைக்குரிய மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கம் செய்வதற்காக எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த மசோதா, மாநிலங்களுக்கான நிதி சுமையை அதிகரிக்கும் என எதிர்க்கட்சிகள் எதிர்த்த மசோதா தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏன் மசோதாக்களுக்கு ஹிந்தி பெயர்களை சூட்டுகிறீர்கள் என்பதை கூட தங்களுடைய ஆட்சேபங்களிலே பட்டியலிட்டு தெரிவித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலமாக தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த மசோதாவை மாநிலங்களவைக்கு கொண்டு செல்ல மத்திய அரசு முயற்சி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தலைவலி. நன்றி கணபதி, உங்களுடைய விவரங்களுக்கு.